இந்த ராசிநாதன் ஆட்சி பெற்றவங்கள ஒண்ணுமே பெற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். இந்த மாசம் கடனை அடைக்க போகிறீர்கள்னு அர்த்தம். கடன் தீரப்போகிறது. ஜனாதிபதி 4ஆம் வீடு கார் வாங்குவீங்க, லக்ஸுரி கார் வாங்குவீங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, அதையே சுக்கிரனும் பார்க்கும் பொழுது, புதிய ஸ்டார்ட் அப் பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க இந்த 40 நாள்ல. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டங்களை பற்றி பார்க்குறேங்க. அவ்வகையில் இந்த மாதம் அடுத்த 40 நாட்களில் ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி வருகிறார். ராசிநாதன் ஆட்சி அப்படின்னா என்ன ஆகும்னா, எதிலும் வெற்றி. வாழ்க்கையில நண்பர்களே, இந்த ராசிநாதன் ஆட்சி பெற்றவங்கள ஒன்றுமே பெற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். அதை விடுங்க, இப்போ கிரக சேர்க்கை பற்றி பேச போகிறோம். 3ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் சூரியனும் புதனும் ஆட்சி வருகிறார். புதன் ஆட்சி வருகிறார், சூரியன் சேர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் உண்டாகிறது. இந்த புதாதித்ய யோகம் உண்டானா என்ன ஆகும் நண்பர்களே? இந்த புதாதித்ய யோகம் மட்டும் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், எதிலும் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அம்சங்கள் இந்த புதாதித்ய யோகத்தில் இருக்கும். ஸோ புதன் யாருன்னா, உங்களுக்கு 3-6 கூடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. அவர் ஆட்சி பெறுகிறாருன்னா அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதம் கடனை அடைக்க போகிறீர்கள்னு அர்த்தம். கடன் தீரப்போகிறது. 5 கூடிய யோகாதிபதி சூரியனோடு சேரும் பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன் அடைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த 40 நாளில் நடக்கும். திடீர்னு ஒரு ஃபோக்கஸ் வரும், ஒரு இனிஷியேஷன் வரும், டக்கு டக்கு நம்ம நினச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கும். வேகமாக முன்னுக்கு வருவீங்க நண்பர்களே. எல்லாம் ஒரு நேரம் வாங்கல, அந்த நேரம் வரும்போது அது அதுவாக நடக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த நேரம் தான் இப்போ வந்துருச்சு. மேஷராசிக்காரர்களுக்கு கடன் அடைக்கின்ற மாதம் இந்த மாதம், இந்த 40 நாள். 4ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். இப்போ புதன் அப்படி நகர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் முக்கியமான இணைவுகளாக நாம் கருதுகிறோம். இந்த சுக்கிரன் யாருன்னா, உங்களுக்கு 2-7 கூடிய ஜனாதிபதி. ஜனாதிபதி 4ஆம் வீடு கார் வாங்குவீங்க, லக்ஸுரி கார் வாங்குவீங்க. ஏற்கனவே சொன்னேன், குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை கிடைக்கும்னு சொன்னேன். அவ்வகையில் இந்த சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் பொழுது மனைவியினால் கிடைக்கின்ற நன்மைகள், மனைவிக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, மனைவிக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வரக்கூடிய நேரம், அது உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்ப்பாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே இந்த சுக்கிரனும் குருவும் சேர்க்கிறது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமான காம்போ. அது என்ன காம்போ அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு புரியுது. காரணம், சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு இன்பங்களை தரக்கூடியவர். குரு யாருன்னா உங்களுக்கு தனம், ஃபினான்ஸை தரக்கூடியவர். 9 கூடிய பாக்யாதிபதி. இவங்க 2 பேருமே 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அடுத்த வீடு கட்டுறதுக்கான இடத்தை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மனை பார்ப்பீங்க, வீடு பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. ஏற்கனவே குரு பகவான் 8 பார்த்து பெருஞ்சொத்து வாங்கி தர போறாரு. சார், நான் முயற்சி பண்ணதெல்லாம் என்னமோ சாதாரண வீடு தான், ஆனால் எனக்கு அமைஞ்சது மிகப்பெரிய வீடு வாங்குற மாதிரியான யோகம் கிடைச்சிருக்கு போன்றவை நடக்கும். எண்ணம், நாம் எதை நினைக்கிறோமோ, மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா அந்த மாதிரி தான். அடுத்ததாக இந்த குரு பகவான் 10 பார்க்கிறார் மேஷராசிக்கு. 10ங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, அதையே சுக்கிரனும் பார்க்கும் பொழுது, புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க இந்த 40 நாளில். முன்னோரு கிரக சேர்க்கை, முக்கியமான சேர்க்கை, குரு சனியை பார்த்து விடுகிறார். சனி 7.5 சனியாக பாடாப்படுத்திட்டு இருக்கார் மேஷராசிக்காரங்களுக்கு. குரு பார்த்ததால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார், யோக சனியாக மாறிவிடுகிறார். இந்த கிரக சேர்க்கைகளால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைன்னு ஒரு கிளாஸை எடுக்கலாம். புதாதித்ய யோகம், சுக்கிரன் குரு யோகம் எல்லாமா சேர்ந்து உங்கள் வாழ்வினுடைய அடுத்த படிநிலையை இந்த 40 நாளில் முடிவு பண்ணுது. ஆட்சிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாட்சி, புதனாட்சி, உச்சம்னு பார்த்தா குரு உச்சம். 3 மிகப்பெரிய விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்குது. ஆகையினால மேஷராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் துணிச்சலோடு பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் நிறைய பேருக்கு ஒத்து வரும். டிராவல்ஸ் வைக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா பண்ணுவீங்க. புதுசாக எதையாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும், முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஆப்டான பீரியட் இதுதான். அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 93 மார்க்.
பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் சேர்ந்து இருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயப்பா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.